இலங்கை இந்தியாவிலேருந்து வந்த எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு காரியம் அங்கே பவர் கட் இல்லையா. திடீரென்று பவர் கட் ஆகிடும் இல்லையா. ஃபேன் வேலை செய்து கொண்டிருக்கும், அங்கே கிச்சனில் அம்மா மிக்சியை போட்டிருப்பாங்க, திடீரென்று பவர் கட் ஆகிடும். என்ன வசதிகள் இருந்தாலும், வாஷிங் மிஷின் இருக்கலாம், டிஷ் வாஷர் இருக்கலாம், டிவி இருக்கலாம், ஏசி இருக்கலாம், ஃபேன் இருக்கலாம், என்ன வசதிகள் இருந்தாலும் என்னென்ன கருவிகள் இருந்தாலும் கூட பவர் கட் வரும்பொழுது என்ன நடக்குது? எல்லாமே ஓஃப் ஆகி போகுது இல்லையா. இதனாலும் பாருங்கள், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஒரு பவர் இருக்கின்றது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு வல்லமை, ஒரு பலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி அந்த கருவிகள் அந்த பவர் இல்லாமல் செயலிழந்து போகின்றதோ, இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற பலம் இல்லாமல் இருந்தண்டா நாங்கள் செயலிழந்து போகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, அப்போ அந்த பலம் தேவை. அதான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் என்னவாம்? பலம் தருவார். எதற்காக பலம் தருவார்? இந்த பூமியின் முடிவு பரியந்தமும் அவருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழும்படிக்காக. இன்றைய நாளிலும் இந்த உலகத்திலே ஒரு கனி கொடுக்கின்ற, ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுகிற, ஒரு ஜெயத்தை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார். அவர் தேவன். ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவர் தேவன். அவர் எங்களோடு இருக்கும்படிக்காக, எங்களுக்கு பலம் கொடுத்து எங்களை வழிநடத்தும் படிக்காக அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அதனால தான் சகரியா 4வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே கூடும் என்று சொல்லி. அப்போ இதனாலும் நாங்கள் பலத்திலே அல்ல, பராக்கிரத்திலே அல்ல, உலகத்து ஞானத்திலும் உலகத்து அறிவிலும் அல்ல, உலகத்தின் பலத்திலே அல்ல, நாங்கள் யாரில் தங்கி இருக்கணுமா? தேவனாகிய ஆவியானவர்களே தங்கி இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே கதவுகளை திறக்கவும், எங்களினாலே இயலாத காரியங்களை செய்து முடிக்கவும் வல்லதாக இருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஆவியானவருடைய வல்லமை. நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். வார்த்தையின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை, உபவாசத்தின் வல்லமை. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஆவியானவரினுடைய வல்லமை. இதனாலும் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோமோ எங்களுக்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எங்களோடு கூட இருக்கும்படிக்காக, எங்களை வழிநடத்தும் படிக்காக, எங்களை ஆறுதல் சொல்லும் படிக்காக, எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை செய்து முடிப்பதற்கான வல்லமையை கொடுக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் இந்த இடத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே கூடும் என்று சொல்லி. பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன? சமபூமியாவா. இன்றைய நாளிலே நாங்களும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாங்களும் ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில மரித்த காரியங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வரும் பொழுது மரித்தவைகளை உயிர்த்தெழச் செய்கின்ற, எங்களுடைய வாழ்க்கையின் பழையவைகளை புதிதாக்குகின்ற வல்லமை எங்களிடத்திலே கடந்து வருகின்றது. அப்ப ஆவியானவருடைய வல்லமையிலே வாழும்படிக்காகத்தான் இன்றைய நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே வரும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, எங்களுடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இன்றைய நாளில் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்ற, அவைகளின் படி நடப்பதற்கு நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்றோமா? எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றதா? நாங்கள் தவறி போகின்றோமா? எங்களுக்கு தேவை என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளின் படி செய்ய அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். இங்கே வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னு சொன்னால் டாக்டர் என்ன செய்வாங்க? டயக்னோஸ் பண்ணுவாங்க. என்ன வியாதி இருக்கிறது என்பதை டயக்னோஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதே போல் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என்ன பிரச்சனை? இங்கே கல்லான இருதயம் இருக்கிறது. அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை
உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து எங்களுடைய மாமிசத்தில் கல்லா போயிருக்குது அவங்களுடைய இருதயம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களாலே நிராகரிக்கப்பட்டு நாங்கள் ஏமாற்றப்பட்டு தோல்வியடைந்து அன்பு கிடைக்காமல் போய் எங்களுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாகி போயிருக்கின்றது. பாவங்களில் ஈடுபட்டு தப்பிதங்களில் ஈடுபட்டு எங்களுடைய இருதயம் கல்லாகி இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிரச்சனை எங்கே இருக்குது? கல்லான இருதயத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி. இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னு சொன்னால் எங்களுக்கு கிட்னியில் வருத்தம்னு சொன்னால் என்ன செய்வார் டாக்டர்? கிட்னியை என்னது கிட்னியை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதாவது மருந்து தருவார் இல்லையா? அதை வடிவாக செயல்படுத்துறதுக்கு இல்லாவிட்ட அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தருவார். ஒருவேளை ஒரு கட்டத்துக்கு மேலே அதை காப்பாற்ற முடியாட்டி அடுத்தது என்ன செய்வார்கள்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்வார்கள். இங்கே ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை அவர் திருத்தல என்ன செய்கிறார்? அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எங்களுக்கு என்னது? ஒரு சதையான இருதயத்தை தருகின்றார். அது ஆவியானவர்னாலே எங்களுக்குள்ளே உண்டாகின்றது. அந்த சதையான இருதயம் எங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த சதையான இருதயத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளைகளின்படி எங்களை நடத்துவிக்கிறவராக இருக்கின்றார். நாளும் பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை, இந்த பாவத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விட முடியவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய கல்லான இருதயம். நான் சபைக்கு வாரேன், வார்த்தையை கேட்கின்றேன், ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்யாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து அந்த இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் செய்து எங்களை நடத்த வல்லவராக இருக்கின்றார். அவருடைய வல்லமை வரும் பொழுது எங்களுடைய சங்கிலிகள், எங்களுடைய கட்டுக்கள் உடைக்கப்படுகின்றது. அதை நாங்கள் நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ முதலாவது ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வை கொடுக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கின்றது. எங்களுடைய கல்லான இருதயத்தை எப்படி தசையாக அவர் மாற்றுகின்றாரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கை மரித்து போன காரியங்கள், கடினமான போன காரியங்களை ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே வரும் பொழுது என்ன நடக்கிறது? அது புதுப்பிக்கப்படுகின்றது, அது உயிர் அடைகின்றது. அதான் எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலே, அங்கே எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் என்ன செய்யறாருன்னா, எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் அங்கே உலர்ந்த எலும்புகளை காட்டுகின்றார். அந்த உலர்ந்த எலும்புகளை காட்டி அவனுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படிக்காக கற்பிக்கின்றார். அங்கே 37வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, எனக்கு கற்பித்தபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவியானவர் அவர்களுக்குள்ளே புகுந்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று சொல்லி. இன்றைய நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், என்னென்ன சூழ்நிலைகள் மரித்து போய் கடினமாகி கல்லாக இருக்கின்றதோ, எங்களினாலே மாற்ற முடியாமல் இருக்கின்றதோ, அந்த காரியங்களுக்குள்ளே ஆவியானவர் வரும் பொழுது அது உயிர் அடைகின்றது, அது காலூன்றி மகா சேனையாய் நிற்கின்றது. இந்த நாளிலும் கூட இந்த இடத்திலே ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் இது நடக்கவே நடக்காது, இந்த சூழ்நிலையை என்னால் மாற்றவே முடியாது என்று இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நற்செய்தி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, ஆனால் தேவ ஆவியானவர் வரும் பொழுது அந்த மரித்து போன சூழ்நிலைகள் உயிரடையும். அப்போ அவருடைய ஆவியானவர் வரும் பொழுது எங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வருகின்றது, ஒரு புது வாழ்வு வருகின்றது. எத்தனை பேருக்கு புது வாழ்வு விருப்பம்? எப்பவுமே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? நான் யோசிச்சு பார்க்குறது, அந்த பத்திமை குருடம் அந்த பழைய வஸ்திரத்தை போட்டு கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அந்த வழியாக இயேசு போனார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். கேட்டான், அவனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைத்தது, அவனுடைய கண் திறக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த நாள், அவனுக்கு எப்படி இருந்துக்கு, எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு புது வாழ்வு, ஒரு புது தொடக்கம் கிடைக்கிற நாள் எவ்வளோ சந்தோஷமானது. அங்கே ஆலயத்தின் அலங்கார வாசலிலே அலங்கோலமாக ஒரு முடவன் இருந்தான். அந்த வழியாக பேதுருவும் ஜோவானும் போறார்கள். அவன் பிச்சை கேட்கிறான். பேதுரு சொல்லுகின்றான், என்னிடத்துல வெள்ளியும் இல்லை தங்கமும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவன் யோசிச்சிருப்பானா அந்த நாளில் அவனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்க போகிறது என்பதை யோசிச்சிருப்பானா? இல்லை. ஆனால் அந்த நாளில் அவர் அங்கே தேவன் அந்த இடத்தில் இருந்தபடினாலே ஆவியானவர் ஒரு புது வாழ்வை கொடுத்தார். இந்த உலகம் ஒழுங்கீனமாகவும் இருளாகவும் இருந்தது. ஆண்டவர் படைத்த பின்பாக இந்த உலகத்திலே சத்ருவையும் சத்ருடைய சேனையையும் இங்கே தள்ளிவிட்டதன் நிமித்தம் இந்த பூமி ஒழுங்கீனமாக இருந்தது.
ஆண்டவர் வாராரு, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து இங்கே ஜலத்தை பிரித்து, வெட்டாந்தரையை பிரித்து, இங்கே ஜீவ ஜந்துக்களை உருவாக்கி ஒரு புதிய வாழ்வு இந்த ஒழுங்கீனமும் இருளாயும் இருந்த உலகத்துக்கு தந்து இந்த உலகத்தில் எங்களை படைத்தார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் ஆவியானவர் வந்தால், ஆவியானவருடைய வல்லமை வந்தால் எங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்க கூடும். எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், என்ன பிரச்சனையான காரியம் என்றாலும் கூட ஆவியானவருடைய வல்லமை வருமாயின் அந்த இடம் உயிர்ப்பிக்கப்படும், அந்த இடம் புதுப்பிக்கப்படும். அதனால ஆவியானவருடைய வல்லமையை நாங்கள் நாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரோமர் 8வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது, இந்த புதுப்பிக்கப்பட்ட வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னா, அந்த தேவனை நாங்கள் பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லுகிற வாழ்வு. அதான் ரோமர் 8வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினோடு கூட சாட்சி கொடுக்கிறார். யார் சாட்சி கொடுக்கிறார் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி? ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களுடைய இருதயத்திலே இருந்து கொண்டு சாட்சி கொடுக்கிறார், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் என்னது, தேவனுடைய பிள்ளைகளாக இப்போ மாற்றப்பட்டு இருக்கின்றோம். அந்த நிச்சயத்தை யார் தாருகிறார்? அந்த அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோமே, அந்த அப்பா என்கின்றது எங்களுடைய உள்ளத்திலே இருந்து வருகிறதற்கு காரணம் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களை உணர்த்துகின்றார். அப்பா என்று சொல்லி நாங்கள் தண்டுகிறோம். பாருங்க, அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு. ஜனங்கள் நாங்கள் ஏன் பயப்படுகிறோம்? இங்கே அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பற்றி சொல்லுகிறது. எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை பார்த்து எதற்காக பயப்படுகிறார்கள்? தவறு செய்யும் பொழுது அந்த தவறிலே தன்னை தண்டிப்பார் என்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ தகப்பன் வந்து எப்பவும் அன்பு செய்கிறவர், எப்பவும் திருத்துறவர், எப்பொழுதும் தனக்கு நன்மையானதை செய்கிறவர் என்ற எண்ணம் ஒரு பிள்ளைக்கு இருக்குமா? ஏன்னா அந்த பிள்ளை பயப்படாது. நம்மளோட ஜோர்டன் வந்து சுட்டி பையன், எத்தனை 2 வயசா? ஜோர்டன் எல்லா இடம் ஓடி திரிவார். ஸ்டீவனுக்கு மெட்ட எல்லா பிள்ளைகளும் பயம், ஆனால் ஜோர்டனுக்கு பயமே இல்லை. ஜோர்டன் வந்து ஸ்டீவனுக்கு முன்னால் நின்று கொண்டே கிச்சன் டேபிளில் ஏறி டான்ஸ் ஆடுவார். அவருக்கு ஸ்டீவனை பார்த்துட்டா ஒரு சிரிப்பு வரும். அவருக்கு ஏன் சிரிப்பு வருது ஜோர்டனுக்கு? அப்பா இங்கேருந்து விரட்டலாம், கிள்ளுவனுண்டு காட்டலாம். ஆனால் ஜோர்டனுக்கு தெரியும், அப்பா என்னை அன்பு செய்கிற அப்பா எனக்கு நல்லதை நினைக்கிற அப்பா. அதனால பயம் இல்லாம, அதே போலதான் நாங்கள் திரும்பவும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் என்ன அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, நாங்கள் என்னது, தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அவர் எங்களை தத்தெடுத்திருக்கின்றாரு. அவர் தத்தெடுத்து எங்களுக்கு வித்தியாசம் காட்டுகிற தேவன் அல்ல. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எப்படி அவர் பார்க்கின்றாரோ அதே போல எங்களையும் பார்க்கிற தேவன். பாருங்க, ஒரு கொரியாவில் வந்து இந்த அமெரிக்கன் படைகள் போய் அங்கே கேம்ப் இட்டு இருக்குது அநேக வருஷமாக. அப்போ அந்த கொரியாவில் வந்து மிக்ஸ்ட் திருமணங்கள் நடக்கிறது, காதல்கள் நடக்கிறது. இதனால் மிக்ஸ்டாக கலப்பு பிள்ளைகள் பிறப்பது உண்டு. அப்போ அந்த கலப்பு பிள்ளைகள் வந்து எப்படி இருக்குமா, கொரியன்ஸ் வந்து ஆனால் கொஞ்சம் வெள்ளியாக இருப்பாங்க. அப்போ அந்த கொரியன் ஜனம் என்ன செய்யுது, இது கலப்பில் பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லி, கலப்பு ரத்தம் என்று சொல்லி கொரிய வார்த்தைகளே அவர்களை குறிப்பிட்டு அவர்களை ஒதுக்குறார்களாம். அது மட்டும் இல்லை, பேய் என்று சொல்லுவாங்களாம். ஏனெண்டா அவங்க வெள்ளியாக இருக்கிறபடியா இந்த பிள்ளைகள் பேய் என்று சொல்லி. அப்போ அநேக தாய்மார்கள், அங்கே தகப்பன்மார் இல்லாத தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து என்னது, அனாதை இல்லத்திலே சேர்த்து விடுவார்களாம். அப்போ இந்த ஒரு பிள்ளை, ஒரு பெண் மகளும் இந்த அனாதை இல்லத்திலே வளர்ந்து கொண்டு வருகிறாள். இந்த அனாதை இல்லத்திலே அநேக குழந்தைகள் வரும். அந்த குழந்தைகளை தத்தெடுக்கிறதற்கு பெற்றோர்கள் வருவார்கள். வருகிற பெற்றோர்கள் எல்லாவற்றையும் வரும்பொழுது இந்த குழந்தை என்ன செய்யுமா, இந்த சிறுமி வந்து மற்ற பிள்ளைகள் எல்லாம் அலங்கரித்து வடிவாக விட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ வருகிற பெற்றோர்கள் வந்து அதில் ஏன் அந்த பிள்ளைக்கு தெரியும், நான் என்னது கலப்பு ரத்தம் என்று சொல்லுவாங்க, என்னை யாரும் பிக் பண்ண போகிறது இல்லை, என்னை யாரும் சூஸ் பண்ண போகிறது இல்லை, இந்த பிள்ளைகளை நான் அழகுபடுத்தி அந்த இடத்துல கொண்டு வருவது தான் என்னுடைய வேலை என்று அந்த பிள்ளை செய்து கொண்டு இருக்குமா. ஒரு முறை ஒரு தகப்பன் வந்தாராம். ஒரு முறை வந்து அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டு,
இந்த பிள்ளை அலங்கரிக்காமல், தன்னை பற்றி கவலைப்படாமல், தான் இருந்த பிரகாரமாக இருந்த அந்த பிள்ளையை பார்த்து, அந்த குறைவுகளை ஓடு இருந்த பிள்ளைகளை பார்த்து, அந்த தாழ்வு மனத்தோடு தன்னில் குறைவு இருக்கிறது, தன்னுடைய கலர் குறைவு, தன்னுடைய கலப்பு இரத்தம் குறைவு என்று நினைத்த அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாராம், இந்த பிள்ளை தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, அதை தத்து எடுத்து அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த அதே போலதான் இந்த உலகத்திலே நாங்கள் ஒதுக்கப்பட்டோம், நாங்கள் எறியப்பட்டோம், நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், அன்புக்காக ஏங்கினோம். ஆனால் தேவன் எங்களை வந்து தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரு. அதனால நாங்கள் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லுகின்றோம். அந்த அன்பு எங்களுடைய உள்ளத்திலிருந்து எப்படி வருகிறது? ஆவியானவர் தான் அதற்கு சாட்சி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவர்தான் எங்களுக்கு அந்த முத்திரை மோதிரம். இன்றைய நாளிலே நாங்கள் என்ன பிழை விட்டாலும், என்ன தவறு விட்டாலும், என்னுடைய தகப்பனிடத்திலே அந்த சென்று நான் மன்னிப்பு பெற முடியும். நாங்கள் மனம் திரும்பி இருக்கும் பொழுது. ஏனென்றால் பாருங்க, அந்த ப்ரொடிக்கல் சனை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கெட்ட குமாரன். இந்த கெட்ட குமாரன் என்ன செய்தான்? அவன் வேணுமென்றே தகப்பனை விட்டு பிரிந்து போனான் இல்லையா? பிரிந்து போய் எல்லா ஊதாரித்தனத்தையும் செய்து காசெல்லாம் செலவழிச்சா பிறகு அவன் வந்து என்ன, அது திரும்ப தகப்பன் வீட்டை வாரான். இப்போ தகப்பனுடைய வீட்டை வரும்பொழுது தகப்பன் என்ன செய்தார்? தகப்பன் தூரத்திலேருந்து பார்த்துட்டு நின்றாரா? இல்லை. இவர் ஓடி போய் அந்த மகனை கட்டி அணைத்து, எங்க தவிடு சாப்பிட்டு கொண்டு என்னது பண்டி இருக்கிற தொழுவத்தில் இருந்து வருகிறான். அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அவனுக்கு புது உடைகளை அணிவிச்சு என்ன செய்தாரு? முத்திரை மோதிரம் போடுவித்தாராம். இந்த முத்திரை என்னது? முத்திரை மோதிரம் என்னத்தை அடையாளப்படுத்துகின்றது? அந்த குடும்பத்திலே நீயும் ஒருத்தன் என்பதை அடையாளப்படுத்துகிறது அந்த முத்திரை மோதிரம். அப்ப இந்த தகப்பன் என்ன செய்யறாரு? வெறுமனே நீ வான்னு சொல்லல, அவன் வந்து இந்த வீட்டில் அவனுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் தேவை. அவன் விட்டுட்டு போனாலும் கூட, அவன் தவறு செய்துட்டு போனாலும் கூட, அவன் மனம் திரும்பி வந்தபடினாலே, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து வந்தபடினாலே, அவன் திரும்பி வரும் பொழுது அவன் இந்த வீட்டினுடைய பிள்ளை என்று அவனுடைய இருதயத்தில் அந்த நிச்சயம் வேணும் என்பதற்காக ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து முத்திரை மோதிரம் போட்டு, நீ இந்த வீட்டிலே ஒருவன் என்று சொல்லி அங்கே அழைத்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட தகப்பன் தான் எங்களுடைய தகப்பன். நாங்கள் அப்பா பிதாவே என்று சொல்லும் பொழுது நாங்கள் பாவத்திலே இருந்து நாங்கள் தப்பிதங்கள் செய்து கொண்டு இருந்து ஆனால் நாங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே இன்றைய நாளே தேவனிடத்திலே சென்று அவருடைய அன்பை பெற்றிருக்கின்றோம். அங்கே எபேசியர் 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவினாலே நாங்கள் அவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். என்னது? நாங்கள் அவருடைய வீட்டு பிள்ளைகள் என்று சொல்லி. அப்ப ஆவியானவர்களுக்குள்ளே வந்து இருக்கிறது எங்களுக்கு என்ன நிச்சயத்தை தருகின்றது? கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஒரு பிள்ளை என்பது நிச்சயத்தை தருகின்றது. நாங்கள் எப்போ பிளவிட்டாலும், எப்போ தவறு செய்தாலும் நாங்கள் விழுந்து போகிறவர்கள் இல்லையா? மனுஷர்கள் நாங்கள் விழுந்து போகிறவர்கள். ஆனால் விழுந்து போகிற நேரத்திலேயும் எங்களுக்கு நாங்கள் ஒரு யோசனை இருக்க வேணும், எனக்கு ஒரு அப்பா இருக்கின்றார். நான் மனம் திரும்பி அப்பாவிடத்தில் வரும்பொழுது அப்பா என்னை ஓடி வந்து சேர்த்து கொண்டு, யோசிச்சு பாருங்க, அந்த 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 வீட்டிலே அவனும் ஒருத்தன் என்ற அந்த உணர்வு அவனுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக முத்திரை மோதிரத்தை போடுவித்து அழைத்து கொண்டு வராரு. எப்படி அவருடைய வீடோ இந்த சபையும் என்ன? தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட் இல்லையா? எங்களோட வீட்டில். அப்போ இந்த இடத்துலையும் நாங்கள் அநேகர் இருக்கிறோம், பாவத்தில் விழுகிறவர்கள் இருக்கிறோம், தவறுதல்கள் செய்கிறவர்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறபடினாலே, அவருடைய வீட்டில் இருக்கிறபடினால எங்களுக்குலேயும் ஒரு நிச்சயம் தேவை. என்னது? நாங்கள் விழுந்து போனாலும் நாங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சேர்த்து கொள்ளுவார்கள். என்னது? நாங்கள் சபை என்பது ஒரு குடும்பம். எங்களுடைய வாலிபர்கள் சில வேளை தவறு விடலாம், தவறான முடிவுகளை எடுக்கலாம். ஏன் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தவறான முடிவு எடுக்கலாம், விழுந்து போகலாம். ஆனால் அவர்களை தள்ளி வைப்பது அல்ல எங்களுடைய வேலை. ஏனென்றால் எங்களுடைய தேவன் எங்களை அவருடைய வீட்டிலே சேர்த்து கொண்ட நல்ல தேவனாக இருக்கின்றார். அப்போ அந்த அப்பா பிதா என்கின்றது அவர் எங்களுடைய உள்ளத்திலே வந்து எங்களை அவரை நோக்கி கூப்பிட வைக்கிறவராக இருக்கின்றார். அதான் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எங்களுடைய இருதயங்களிலே அனுப்பினார். அப்போ இந்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் வந்து எங்களுடைய இருதயத்தில் இருந்து தான் நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கின்றோம். இப்போ இங்கே வேர்ஷிப் பண்ணுறாங்களோ இல்லாட்டி நான் பாஸ்டரோ இதில் இருந்தோண்டு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுங்கன்றதுக்காண்டி நீங்கள் ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. எங்கேருந்து வரணும் இந்த ஏசப்பா என்கின்ற வார்த்தை? எங்களுடைய இருதயத்திலே இருந்து வரணும்.
இல்லையா? இலங்கை இந்தியாவில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு தெரியும், தகப்பன் மேலே அநேகர் வெளிநாட்டுக்கு வேலை செய்வதற்கு செல்றது உண்டு இல்லையா? குடும்பத்தின் சூழ்நிலை கருதி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ வைஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, பிள்ளையும் பிறந்துடும், அவங்களும் வெறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுப்பாங்க, அநேக சூழ்நிலைகள் நிமித்தம் வெற முடியாமல் போயிடும். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து வாராரு, பிள்ளை இருக்குது. இப்போ அம்மா சொல்கிறா, அப்பாண்டு கூப்பிடு அப்பாண்டு கூப்பிடுன்னு சொல்லி. பிள்ளை அப்பாண்டு கூப்பிடுமா? பிள்ளை முழிச்சிக்கொண்டே இருக்கும். இப்போ 1 வாரம் போகும், தகப்பனோடு அந்த பிள்ளை பழகும், தகப்பனோடு அந்த காரியங்களில் ஈடுபடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகப்பனுடைய அன்பை அது பெற்று ஒரு நாள் வந்து அது உள்ளத்தில் இருந்து அப்பான்னு சொல்லும். எவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த இது பாருங்க, அந்த உள்ளத்தில் இருந்து வருகின்ற அப்பா. அதைத்தான் நீங்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும் பொழுது எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து என்ன சொல்றாரு? அப்பா பிதாவே என்று எங்களுடைய தகப்பனை தேவனை பார்த்து, இதனால் நாங்கள் தேவனே தேவனே என்று சொல்லலாம், நாங்கள் ஏசப்பா என்று சொல்லலாம். ஆமாம், அவர் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கின்ற ராஜாக்களின் ராஜாதான், ஆனால் அவர் என்னுடைய அப்பா இல்லையா? சகலதையும் உருவாக்கின வல்லமையுள்ள தேவன் தான் அவர், ஆனால் அவர் என்னுடைய அப்பா. என்னுடைய பாவங்களில் இருந்து என்னை ரட்சித்த தேவன் தான் அவர், ஆனால் அவர் என்னுடைய அப்பா. அந்த அப்பா என்று சொல்லுகிற வார்த்தைக்கு, அந்த உறவுக்கு எங்கிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலே வரும் பொழுது அது வருகிறதா இருக்கின்றது. எங்களுடைய அப்பாவை பார்த்து எங்களுடைய சந்தோஷத்தில் நாங்கள் அப்பாண்டு கூப்பிடலாம், எங்களுடைய கவலையில் நாங்கள் அப்பாண்டு கூப்பிடலாம், எங்களுடைய வலி வேதனையிலே அப்பாண்டு கூப்பிடலாம், எங்களுடைய ஆபத்து நாட்களிலே அப்பாண்டு கூப்பிடலாம். ஏனென்றால் எங்களுடைய வலியும் வேதனையிலே நாங்கள் அப்பாண்டு கூப்பிடும் பொழுது அவர் எங்களை ரட்சிக்கின்ற அப்பாவாக இருக்கின்றார். எங்களுடைய ஆபத்து நாட்களில் அப்பா என்று கூப்பிடும் பொழுது எங்களுடைய நெருக்கத்தில் இருந்து விசாலத்துக்கு கொண்டு போகின்ற அப்பாவாக இருக்கின்றார். நான் விழுந்து போய் நான் சேற்றிலே இருக்கிற நேரத்தில் அப்பா என்று சொல்லும் பொழுது அவர் என்னை தூக்கி விடுகிற அப்பாவாக இருக்கின்றார். எல்லா நேரத்திலேயும் அவர் எனக்கு நல்லது செய்கிற அப்பா. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்காத நல்ல தகப்பனாக என்னுடைய அப்பா இருக்கின்றார். அந்த அப்பா என்கின்ற நிச்சயம் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து வரும் பொழுது அந்த புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையிலே இருந்து எங்களுடைய வாய்களிலே இருந்து வருகிறதாக இருக்கின்றது. அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது அப்பா என்று கூப்பிடுகிறது மட்டுமல்ல, அப்பாவுக்கு பிரியமாக எங்களை நடத்துகின்றார். இதுவரை நாங்கள் பிளவிட்டு கொண்டு இருப்போம், இதுவரை நாங்கள் தவறுகள் பாவங்களிலேயும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து என்னுடைய தேவன் அப்பா, அவர் பரிசுத்தர் என்கின்ற அந்த உணர்வை தரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த பாவத்துக்கு நோ சொல்லிட்டு, ஆமாம், அந்த ப்ரொடிக்கல் சன், அந்த கெட்டகுமாரன் வந்து அங்கே அப்பாண்டு தழுவி அவன் வெட்கப்பட்டிருப்பான். என்ன அந்த அன்பு வந்து எங்களை வெட்கப்படுத்தக்கூடிய அன்பு. ஐயோ, ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு எதிராக இவ்வளவு செய்தேனே என்று சொல்ல வைக்கின்ற அன்பு. இப்படி செய்த என்னை இப்படி தூக்கி கொண்டாடுகிறாரே இவர் என்று சொல்ல வைக்கிற அன்புதான் எங்களுடைய தகப்பனுடைய அன்பாக இருக்கின்றது. அந்த அன்பு உடையது அவருடைய அன்பாக இருக்கின்றது. அப்போ அந்த அப்பா என்று சொல்லுகிற ஆவி எங்களுக்குள்ளே வருகின்றது. இப்போ ஆவியானவர் தான் அந்த சொல்ல வைக்கின்றார். இப்போ எங்கள் எல்லாரிடத்துல கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் இருக்கா? ஹோப்ஃபுல்லி கையில் இல்லை, பாக்கெட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஃபோனுக்குள்ள சிம்மை போட்டால் தான் என்னது, அது டவரோட கனெக்ட் ஆகும். அதை போல தான் நாங்கள் சபைக்கு வாரதுனாலையோ நாங்களாம் தேவனே தேவனே என்று சொல்லுகிறதுனாலையோ அப்பாவோட கனெக்ஷன் இருக்காது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது, அந்த ஆவியானவர்களுடைய இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது அப்போ வந்து என்னது, எங்களுக்கு இந்த அப்பா, நான் அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த கனெக்ஷன் தேவனோடு கிடைக்கின்றது. அந்த கனெக்ஷன் காணும் ஆவியானவருடைய வல்லமைக்கு இல்லையா? வேற என்ன எங்களுக்கு தேவை? அதான் ரோமர் 8வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 11வது வசனம், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே ஆவியானவர், அதே வல்லமையுள்ள ஆவியானவர், மரணத்தை ஜெயம் கொடுக்கின்ற ஆவியானவர் என்னது எங்களுக்குள்ளே வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப இந்த ஆவியானவர் எங்களுக்கு என்ன நிச்சயத்தை தருகின்றார்? முதலாவது எங்களுடைய தகப்பன், எங்களுடைய அப்பா தேவன் என்கின்ற நிச்சயத்தை தருகின்றார். இரண்டாவது, நாங்கள் மரித்தாலும் நாங்கள் உயிர்த்தெழப்பட்டு தேவனோடான ஒரு வாசம், பரலோக வாசத்துக்கு எங்களை ஆண்டவர் அழைத்து செல்லுவார் என்கின்ற ஒரு உறுதியை எங்களுக்குள்ளே கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால நான் கிருபாசனத்தில் தைரியமா போய் நான் சகாயம் பெறுவேன், உதவி கேட்பேன். ஏனென்றால் இது என்னுடைய அப்பா
இல்லையா? அந்த அப்பா என்கின்ற அந்த உணர்வை, அந்த நிச்சயத்தை ஆவியானவர் எங்களுக்குள்ளே கொடுக்கின்றார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, ஆவியானவர் எங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் கூட அங்கே சீஷர்கள் எல்லாரும் அந்த மேலறையிலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இயேசு சொல்லிவிட்டு போன இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தின் படி பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன வருகின்றது? பலம் பெறுகின்றது. அந்த பலத்தினாலே என்னது? இவர்கள் சாட்சிகளாக. அப்ப அவர்கள் அந்த இடத்திலிருந்து, எங்க? எருசலேமில் இருந்து யூதேயாவாகட்டும் சமரியாகட்டும் பூமியின் கடைசி பெரியந்தமும் ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை. இதனால ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு கூட பரிசுத்த ஆவியானவர் தேவையா இருக்கின்றார். அந்த பலம் பெறும் பொழுதுதான் அந்த சாட்சி வருகின்றது. அந்த பலமான ஆவியானவர் அந்த மேலறையிலே அவர்கள் மேலே ஊற்றப்பட்ட பொழுது வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அங்கே பேதுரு எழுந்து நிற்கின்றான். 11 கூட எழுந்திருந்து அவன் தேவனுக்கு சாட்சியாக அங்கே பிரசங்கிக்கின்றான். அதை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்றார்கள். அப்போ முதலாவது ஆவியானவர் எங்களிடத்திலே வரும்பொழுது எங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது. 2வது ஒரு சாட்சியான வாழ்க்கை கிடைக்கின்றது. இந்த உடைந்து போன உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிற ஒரு வாழ்க்கை எங்கே கிடைக்கின்றது? ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுடைய வரும் பொழுது. இந்த உலகத்திலே அநேக தருணங்கள், அநேக சூழ்நிலைகளிலே மனிதர்கள் மேலே அன்பு காட்ட முடியாத சூழ்நிலைகள் வரும். ஏன்? அவர்கள் எங்களுக்கு காட்டுகின்ற அந்த உணர்வுகளின் நிமித்தம் அன்பு காட்ட முடியாத நேரத்திலேயும், இல்லையா? கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லி அங்கே கிராம் ஸ்டெயின்ஸுடைய மனைவியார், கிராம் ஸ்டெயின்ஸையும் அவர்களுடைய 2 பிள்ளைகள் 8 10 வயசு நினைக்கிறேன் பிள்ளைகளையும் எரித்து போட்டார்கள் இந்தியாவில். இப்போ கணவனும் பிள்ளைகளும் எரிந்து போனார்கள். அவர்கள் இங்கிருந்து குயின்ஸ்லாண்ட்லேருந்து மிஷனரியாய் போனவர்கள். அப்போ எரித்து போட்டு விட்டார்கள். இப்போ இவர்களுடைய மனைவியுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மனைவியுடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. எதிர்காலமே இல்லை, பிள்ளைகளோடு கணவன் எரிக்கப்பட்டு விட்டார். இப்போ டிவி ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ கேட்குறாங்க. அவள் சொல்கிறா, அந்த மனைவியார் கிளாடி சொல்கிறா, இவர்களை நான் மன்னிக்கின்றேன், ஆண்டவர் இவர்களை மன்னிக்கின்றார், இயேசுடைய அன்பு பெரியது என்று சொல்லுகிறார். பாருங்க, அன்பு செலுத்த முடியாத சூழ்நிலை அது. மனைவி தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து நிற்கிற சூழ்நிலை. அந்த நேரத்தில் அன்பான வார்த்தையில் சொல்லுகின்றார். ஏன் அந்த அன்பு வார்த்தைகள் வருவதற்கு என்ன காரணம்? அந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்கு சாட்சியாக அவன் நிற்கிறான்னு சொன்ன அதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவி என்கின்ற பலம் எங்களுக்குள்ளே வரும்பொழுது சாதாரணமான நேரங்களில் நாங்கள் அன்பு செலுத்த மாட்டோம். அன்பு செலுத்த முடியாத நேரங்களிலேயும் நாங்கள் அன்பு செலுத்துவதற்கான வல்லமை ஆவியானவரினால் எங்களுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றது. சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே சத்தம் இடுகின்றார்கள். சிலுவையில் அறைகிறார்கள். அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இயேசு சொல்லுகிறார், இவர்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களை அன்பு செலுத்தின தேவன். அந்த அன்பு ஆண்டவருடைய வல்லமை இந்த உலகத்தில் என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன இடுக்கண்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலே இயேசுவை சாட்சியாக அறிவிக்கும்படி, இயேசுவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே வருகின்றது. இதனால் எல்லாவற்றையும் சகித்து தேவ அன்பை காட்டுகிறதற்கான வல்லமை எங்களுக்குள்ளே ஆவியானவருடைய ரூபத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:31. அங்கே சபையாக கூடியிருக்கின்றார்கள். இந்த சபை கூடியிருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது இடம் அசைந்தது. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவனுக்கு சாட்சியான வாழ்க்கை மட்டுமல்ல, தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பதற்கும் தயங்கி தைரியம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறதா? பரிசுத்த ஆவியானவர் எப்போ வந்தார்? அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இறங்குகின்றார். இதனால நாங்களும் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவருடைய வல்லமை எங்கே இறங்குகின்றது. நாங்கள் தைரியம் இல்லாத ஆட்களாக இருக்கலாம்,
உள்ளுக்குள்ளே தொடநடங்கியெல்லாம் இருக்கலாம் இல்லையா? யாராவது தொடநடங்கியல் இருக்கிறீங்களா? உள்ளுக்குள்ளே கீழே முழங்காலாட இல்லை நான் அடங்கியலைன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட எங்களையும் தைரியமாய் தேவனுக்கு சாட்சியாய் நிறுத்துகிறவர் தான் ஆவியானவர். அவருடைய வல்லமை வரும் பொழுது நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான வல்லமையை அவர் தருகின்றார் இல்லையா? சிலவேளை எங்களுடைய பலத்தில், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலத்திலும் அல்ல பராக்கிரமத்திலும் அல்ல, எங்களுடைய பலத்தில், எங்களுடைய விவேகத்தில், எங்களுடைய அறிவில், எங்களுடைய திறமைகளிலே நாங்கள் தங்கி இருக்கிறது இல்லை. நாங்கள் இல்லையப்பா என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய விவேகம் இல்லை, என்னுடைய அறிவில்லை, ஆவியானவரை நீர்தான் எனக்கு என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் தேவனுக்கு சாட்சியான வாழ்க்கையை வாழுவதற்கான அந்த வல்லமை வருகின்றது. ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லப் போகின்றார்கள். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் அங்கே கல்லறிந்து கொள்ளப் போகிறார்கள். எல்லாருமே மூர்க்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் வானத்தை பார்க்கிறான். அங்கே வானத்தில் வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறதை பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் வானத்தை திறக்கிறதையும் அங்கே இயேசு கிறிஸ்து வலது பாசத்தில் இருக்கிறதையும் நான் காண்கின்றேன் என்று சொன்னான். எப்படி சொன்னானா? அதுக்கு முதல்ல வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. பாருங்க, ஒருவனை கல்லால் அடித்து கொள்ள போகிறாங்க. அந்த நேரத்தில் அவன் தைரியமாக அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் என்று சொன்னான். அதற்கு பலத்தை கொடுத்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவன் கல்லினாலே எறியப்பட்டு அவன் அந்த இடத்திலே மரித்தான். ஆனால் அவன் மரிக்கும் பொழுது அவன் இடத்திலே வந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர்களாலே நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே 55வது வசனத்தை நான் வாச்சோம்னு சொன்னான், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவன் வலது பாசத்திலே இயேசு நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் என்ற வல்லமை எங்களிடத்தை வரும் பொழுது நாங்கள் என்ன போராட்டம், என்ன சூழ்நிலைகளை கடந்து சென்றாலும், என்ன பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் கடந்து சென்றாலும், அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனையை நாங்கள் தாண்டுவதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கின்றார். அவன் கல்லறிய போகிறாங்க, அந்த நேரத்திலேயும் அவன் சந்தோஷமாக மரித்து போனான். அவன் சரீரத்தில் தான் மரித்தான், அவனுடைய ஆவி தேவனோடு இருக்கின்றது. பாருங்க, அவனுக்கு அந்த நிச்சயத்தை அந்த நேரத்திலேயும் ஆண்டவர் கைவிடவில்லை. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அநேக இடங்களில் நாங்கள் என்ன செய்கிறது என்று அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவருடைய பலம் வருகின்றது, எங்களுக்குள்ள வல்லமை வருகின்றது. அது சில வேளையில் எங்களுக்கு முன்பாக இருக்கிற மலைகளை தகர்த்து போடுகின்றது, எங்களுக்கு முன்பாக இருக்கிற இரும்பு கதவுகளை உடைத்து போடுகின்றது. சில வேளை எங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுக்களை அது உடைக்கின்றது. சில வேளைகளிலே அந்த போராட்டத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் சகித்து கிறிஸ்துவினுடைய அன்பை காட்டி நடந்து போகிறதற்கும் அது உதவி செய்கின்றது. அவன் எந்த நேரத்திலையும் அவன் அங்கே கோபப்படலை, தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, அவனுடைய உணர்வுகள் மாறவில்லை. அந்த நேரத்திலையும் அவன் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது, அதான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகின்றது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். எங்களுக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பதிலாக என்னத்தை கொடுத்திருக்கிறாராம்? பலத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த பலத்தோட என்ன இருக்குது? அன்பும் இருக்கின்றது, தெளிந்த புத்தியும் இருக்கின்றது. இந்த 3ம் சேர்ந்து தான் ஆவியானவர் எங்களுக்கு தாராரு. பலத்தை மட்டும் தரவில்லை, அன்பை மட்டும் தரவில்லை, தெளிந்த புத்தியை மட்டும் தரவில்லை, 3ஐயும் சேர்த்து தாரார். ஏன் 3ஐயும் சேர்த்து தாராரு? இப்போ பலம் மட்டும் இருந்து அன்பில்லாட்டி எப்படி இருப்போம்? அதிகாரம் செலுத்துகிறவர்களாக, கடினமாக நடந்து கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருப்போம் இல்லையா? அப்போ இந்த பலத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? அன்பு தேவை. பலம் டேஞ்சரஸ் இல்லையா? சின்ன பிள்ளையோட கையில் கத்தியை கொடுப்பீங்களா? என்ன டேஞ்சரஸ். அப்போ அந்த பலத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கு என்ன தேவை? தெளிந்த புத்தி தேவை. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும்பொழுது என்ன? பலத்தை கொண்டு வருகிறாரு. அந்த பலத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அன்பை கொண்டு வருகின்றாரு. அந்த பலத்தை கட்டுப்படுத்தி நாங்கள் எங்கே பயன்படுத்துகிறது என்பதற்கு தெளிந்த புத்தியை தருகின்றார். அதனால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது என்ன சூழ்நிலைகளையும் நாங்கள் நின்று சந்தித்து தயாராகி ஜெயித்து செல்வதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கின்றார். யோவான் 15வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு
பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னோட கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அப்ப ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது ஆவியானவர் எங்களுடைய வாயிலிருந்து என்னத்தை பேசுவார்? எதை சொல்லுவார் ஆவியானவர்? ஆவியானவர் இயேசுவை பற்றி சொல்லுவார், இயேசுவை பற்றி பேசுவார், இயேசுடைய காரியங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிறார் என்று சொன்னா எங்களை உயர்த்துகிறதுக்கு வர்றாரு, எங்களை உயர்த்தி காட்டுகிறதுக்கு வரார் ஆவியானவர் இல்ல, இயேசுவை உயர்த்தி காட்டுவதற்காக, இயேசுவை பற்றி சொல்லுவதற்காக. அப்ப ஆவியானவராலே நிறைந்த ஒருவர் வந்து இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் வந்தாலே சாட்சி கொடுக்கிறவராகத்தான் இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களை சாட்சி கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் சாட்சி கொடுக்கிறவர்கள் முக்கியம் இல்லையா? ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடக்குதுன்னு சொன்னால் அதில் என்ன முக்கியம்? சாட்சி முக்கியமா இல்லையா? அந்த தீர்ப்பு வர்றதுக்கு சாட்சி முக்கியம். அப்ப இங்கே இந்த உலகம் என்கின்ற நீதிமன்றத்திலே இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகின்றார். அவர் மட்டுமல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்களும், யார் நீங்களும்? சீஷர்கள். இந்த சீஷர்கள் யார்? என்ன? அனுதினமும் இயேசுவோடு இருந்து வாழ்ந்தவர்கள். அவர்களும் என்னவாம்? நீங்களும் வாசிங்க பாபம். ஆதி முதல் கணநாளா என்னோட இருக்கிறீங்க, அதனால எனக்கு நீங்க ஆவியானவர் மட்டும் சாட்சி கொடுக்க மாட்டாரு, உங்களோட சாட்சியும் எனக்கு தேவைன்றார். ஆவியானவர் வந்து எங்களுடைய வாய்களை திறப்பாரு. எப்படி திறப்பாரு? நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலே கிறிஸ்துவை அனுபவித்த சாட்சிகளையும் நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாங்கள் வாயடைத்து இருக்க மாட்டோம். என்ன செய்வோம்? நான் இப்படி இருந்தேன், நான் பாவியாக இருந்தேன், நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன், ஒரு போதவஸ்திக்கு அடிமையாக இருந்தேன், ஆனால் இயேசு என்னிடத்திலே வந்தபடினாலே நான் ரட்சிக்கப்பட்டு இப்போ அவர் என்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி இருக்கின்றார். அவர் எங்கேருந்து மாற்றுகிறவர்? எங்களை உள்ளே இருந்து மாற்றுகிறவர். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எங்களுடைய வெளி ஆக்ஷனை மட்டுமா மாற்றுறார் இயேசு இல்லையா? சில வேளை நாங்கள் வெளி ஆக்ஷனை ஈஸியாக மாற்றிடுவோம் இல்லையா? இப்போ எங்கே நாங்கள் போகிறோமோ அந்த சூழலுக்கு ஏற்ற, அந்த மனிதர்களுக்கு ஏற்ற எங்களை மாற்றிக்கொண்டு அவர்களைப் போலவே நடிக்க, வெளிவேஷம் தரிக்க மிகவும் இலகுவாக பழகிக்கொள்ளுகிறவர்கள் நாங்கள். ஆனால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அப்படி அல்ல. அவர் எங்களுடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை தசையாக மாற்றி எங்களை உண்மையாகவே மறுரூபப்படுத்தி, உண்மையாகவே ஒரு புது வாழ்வு கொடுத்து, உண்மையாகவே தேவனுக்கு சாட்சியாக எங்களை நிறுத்துகிறவராக இருக்கின்றார். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு செய்த காரியங்களை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அந்த சாட்சிக்கு பலம் கொடுக்க, அந்த சாட்சிக்கு தைரியம் கொடுக்கிறதற்காக ஆவியானவர் எங்களோடு இருக்கிறவராக இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. பாருங்க, பவுலே சொல்லுகிறாரு, நான் பேசுகிறேன், நான் என்னுடைய பிரசங்கிக்கிற நான் இந்த வசனங்கள் வந்து இந்த மனுஷனுடைய ஞானத்துக்குரிய நயவஞ்சம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுகிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினாலே அல்ல. இதனால எங்களுடைய நாங்கள் பேசுகிற சாட்சி வார்த்தைகள் எங்கேருந்து வரணும்? எங்களுடைய உள்ளத்திலிருந்து, உண்மையான விசுவாசத்திலே இருந்து பிறக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. நேரத்திலேயும் நாங்கள் மிக திறமைசாலியான பேச்சாளராக இருந்து கொண்டு நாங்கள் பேசி ஒருவருடைய உள்ளத்தை மாற்ற முடியாது. ஒரு உள்ளம் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு இருதயம் மறுரூபப்பட வேண்டும் என்று சொன்னால், அது ஆவியானவருடைய வார்த்தைகளினாலே, தேவ வல்லமையுடைய வார்த்தைகளினாலே தான் முடியுமே ஒழிய எந்த மனுஷனினாலேயும் முடியாது. மனுஷனுடைய ஞானம் என்னத்தை செய்யும்? ஒருவரோடு விவாதித்து அந்த விவாதத்தை ஜெயிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னால் மனுஷனுடைய ஞானம் உதவும். ஆனால் ஒருவனுடைய இருதயம் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒருவனுடைய இருதயத்தில் மறுரூபம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒருவனுடைய வாழ்வு புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவனுடைய மறைத்து போன சூழ்நிலை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு என்ன? தேவ ஆவியானவருடைய பலம்தான் அதை செய்து முடிக்கிறதாக இருக்கின்றது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி
அப்ப இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆவிக்கேற்றபடி எங்களை நடத்தி கொள்ளுகின்றார். அப்ப இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது நாங்கள் இவ்வளவு நாளும் மாமிசத்துக்கு ஏற்றபடி நடந்தோம், மாமிச இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து நடந்தோம், எங்களுடைய விருப்பு வெறுப்புகள், எங்களுடைய மாமிசம் விரும்புகிறதை நாங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தது. ஆனால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அனுதினமும் ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களை ஆவிக்குள்ளே நடத்துகின்றார். இந்த ஆவிக்குள்ளே நடக்கிற இந்த நடை என்ன செய்கிறது? எங்களை பரிசுத்தத்தை நோக்கி நடத்துகின்றது. எப்படி கிறிஸ்து ஒரு பரிசுத்த தெய்வமாக இருந்தாரோ அந்த பரிசுத்தத்தை நோக்கி நடப்பதற்கு உதவி செய்வதற்காகத்தான் ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆவியானவர் வரும்பொழுது நாங்கள் அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அப்போ மூன்றாவது காரியம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் பரிசுத்தத்தை நாடுகின்ற வாழ்வு எங்களுக்கு கிடைக்கிறது எப்போ? ஆவியானவர் வரும் பொழுது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தை நாங்கள் மீண்டும் வாசிச்சோம்னு சொன்னால் 16, 17, 18 வசனங்கள் என்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாமிச இச்சையை அப்ப ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுதுதான் மாமிச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்போம். ஏனென்றால் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கின்றது. இந்த ரெண்டு பேருமே எந்த நேரமும் சண்டை போட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. அப்ப இந்த ஆவிக்கேற்றபடி நடப்பது என்பது நாங்கள் ஒரு முறை எடுக்கிற தீர்மானம் அல்ல, ஒரு முறை செய்கிற செயல் அல்ல, அனுதினமும் எடுக்க வேண்டிய தீர்மானம். அனுதினமும் இன்றைய நாள் எழுமினமா, காலையில் எழுமினமா, இன்றைய நாள் ஆவியின்படி நடப்பேன், ஆவியின்படி ஜபிப்பேன், ஆவியின்படி வார்த்தையை வாசிப்பேன். அப்ப இந்த ஆவியிலே நடை என்பது அனுதினமும் நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம். ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டோ இல்லாவிட்டால் ஒரு வசனத்தை வாசித்த பின்பாக நாங்கள் ஒரு முடிவை எடுத்து போட்டு அடுத்த 5 நாளைக்கு அதை மறந்து போட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஆவியானவருடைய வாழ்க்கை, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அனுதினமும் நாங்கள் எடுக்கிற முடிவில் அவர் இருக்கின்றார். ஏனென்றால் மாமிசத்தில் எடுக்கிற முடிவில் என்ன இருக்கிறது நாங்கள் பார்ப்போம். அடுத்தது, கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாமிசத்தின் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி ஒரு மரத்தை பார்த்துட்டு இது மாமரம், இதில் மாங்கனி தான் வரும் என்று சொல்லுகிறோமோ, அதே போல எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் மாமிசத்திலே நடக்கிறவர்கள் என்று சொன்னால் மாமிசத்தின் கனிகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அது என்னது? இங்கே சொல்லப்பட்ட விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், இந்த களியாட்டங்கள், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நாங்கள் மாமிசத்துக்கு நாங்கள் சார்ந்து நடக்கும் பொழுது மாமிசத்தின் கனிகளாக இருக்கின்றது. இப்போ இந்த இவைகள் எப்படி இருக்கிறதாம்? இந்த கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எங்களோட பிழைகளை, தப்பிதங்களை, எங்களுடைய மாமிசத்தின் கிரியைகளை எவ்வளவு நாங்கள் மறைக்க முடியுமோ மறைக்க பார்ப்போம். ஆனால் எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த மறைமுக கோபம் ஒரு நாள் வெடிக்கும். கோபமா, விரோதமா, சண்டையா வெடிக்கும் இல்லையா? எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த மறைமுகமான பொறாமை ஒரு நாள் அந்த உறவை உடைக்கும் இல்லையா? அப்ப இது இந்த காரியங்கள் வெளிப்பிரகாரமாக தான் இருக்கு. மாமிசத்தின் கிரியைகள் நாங்கள் எவ்வளவு ஒளிச்சு வச்சிருந்தாலும், எவ்வளவு நாங்கள் மறைக்க பார்த்தாலும் எங்களுடைய கிரியைகளிலே அது வெளியே வரும். அதனால தான் அது கனியாக இருக்கின்றது. ஆனால் ஆவியிலே நாங்கள் நடப்போமாயின் அதே போல ஆவியின் கனிகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணுவோம். அது என்னது ஆவியின் கனியோ? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாங்கள் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது இந்த கனிகள் வருகின்றது.
நாங்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது எங்களிடத்தில் கோபம் இருந்தது, கவலை இருந்தது. இப்போ ஒரு கோபக்காரர் எப்போ ஆவியிலே நடக்க தொடங்குறாரோ இப்போ என்னவா மாறுறாரு? சாந்தமாக மாறுறாரு. கண்டிருக்கிறீங்களா? அப்படி பக்கத்தில் இருக்கிறால பார்த்து சொல்லுங்க, ஆவியில் நடங்கப்பா, இல்லையா? அடிக்கடி கோவப்பட்டு கொண்டு இருக்காதீங்க, ஆவியில் நடங்க. உண்மையாகவே நாங்கள் மாமிசத்தை மறைச்சு ஆவியிலே நாங்கள் நடக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சாந்தமுள்ளவர்களாக இருப்போம், கோபம் வராது. ஒரு கவலைப்படுகிறவர் இப்போ என்னது? தேவனுக்குள்ளே விசுவாசம் உள்ளவராக மாறுகின்றார். என்னது? எல்லா காரியங்களையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறவருக்கு என்னதில்லை, அவர் மாமிசத்தின்படி நடக்கின்றவர். ஆனால் ஆவியின்படி அவர் நடக்க தொடங்கும் பொழுது இந்த மாமிசத்தின் கிரியைகள் விட்டு போய் அவர் என்ன செய்கிறாரு? ஆவிக்குள்ள அவர் தேவ விசுவாசத்தினாலே நிறைந்தவராய் மாறுகின்றார். அப்போ ஆவியானவர் வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதாக இருக்கின்றது, எங்களுக்கு புது வாழ்வு தருகிறது. நாங்கள் பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாக இருக்கின்றோம். இவ்வளோ நாள் நாங்கள் எதை செய்தாலும் பரவாயில்லை என்று செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆவியானவர் வந்தோடனே அவர் எங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தன்னுடைய தசையான இருதயத்தை தந்து அவர் தன்னுடைய வசனத்தின்படி எங்களை நடத்துகிறவராக இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆவியானவர் வந்தோடனே கனி மட்டும் தரவில்லை, அவருடைய வரங்களையும் தருகின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நாங்கள் தேவனுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கிறதற்காக ஆவியின் கனிகளை கொடுக்கின்றது, இல்லையா? அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை என்கின்ற கனிகளையும் கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, வரங்களை கொடுக்கின்றது, வல்லமைகளை கொடுக்கின்றது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் செய்து முடிப்பதற்கான திறமைகளை ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே தருகின்றார். அவனுக்கு ஏற்றபடி என்னது? பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னது? பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார், யாருக்கு என்ன தேவை என்று சொல்லி. இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் என்று சொன்னால் அந்த கிரிக்கெட் டீமில் என்னது? பவுலர் தேவை, பேட்ஸ்மேன் தேவையா? பேட்ஸ்மேன் இல்லாட்டி ஜெயிக்க முடியுமா? இல்லையே. பேட்ஸ்மேனும் தேவை, விக்கெட் கீப்பரும் தேவை, நல்லா பந்து பிடிக்கிற ஃபீல்டரும் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவருக்கு இந்த அழைப்பு, இவருக்கு இந்த அழைப்பு, இவருக்கு இந்த அழைப்பு என்று ஆவியானவர் அந்த அழைப்பை செய்து முடிக்கிறதற்கான திறனை கொடுக்கின்றார். அதான் வரமாக வருகின்றது. அப்போ எங்களுடைய பலத்தில் இதை செய்கிறது இல்லை, எங்களுடைய திறனில் செய்கிறது இல்லை, எங்களுடைய பெருமைக்காக இது செய்கிறது இல்லை, இல்லையா? எங்களுக்கு தரப்படுகிற ஆவியானவருடைய வல்லமை எங்களுடைய திறமைக்காக, எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறதுக்காக தரப்படுகிறது இல்லை. இப்போ கிரிக்கெட்டில் டோனி ஒரு 6 அடிச்சண்டா கை தட்டுவோம், எல்லாருமே கை தட்டுவோம். ஓ, டோனி 6 அடிச்சிட்டாரு, கோலி 100 அடிச்சிட்டார், செஞ்சுரி போட்டுட்டாரு, கட்சி நல்லா பிடிச்சான் பாரு, கை தட்டுவோம். ஆனால் அந்த கைதட்டலை தாண்டி அந்த தருணத்துக்கு ஏற்ற கைதட்டல் தான் அது. நல்லா செய்கிறீங்க, நல்லா வர்ஷிப் செய்கிறீங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, நல்லா உபசரிக்கிறீங்க வர்றவர்களை, நல்லா சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, கை தட்டுகிறோம். ஆனால் டோனி 6 அடிக்கிறத பார்க்கிலும் அந்த டீமுக்கு என்ன முக்கியம்? அந்த டீம் ஜெயிக்க வேணும். அந்த பார்வையாளர்கள் ஏன் கை தட்டுறாங்க? டோனி 6 அடித்தாலும் கூட டோனி 6 அடிக்கிறத விட அந்த டீம் ஜெயிக்கிறது தான் அந்த பார்வையாளர்கள் விரும்புவார்கள். அதே போல தான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு வரன்கள், ஒவ்வொரு திறமைகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றை சரியாக செய்யும் பொழுது கைதட்டு கிடைக்கும், நல்லா செய்கிறீங்கன்னு பாராட்டு கிடைக்கும். ஆனால் அந்த பாராட்டுக்களை விழுந்து போகக்கூடாது. நாங்கள் அந்த கைதட்டுக்களை பெருமைக்குள்ளே நாங்கள் திகழ்ந்து போகக்கூடாது. மாறாக என்னது? என்னுடைய எய்ம் என்னது? டீமை ஜெயிக்க வைக்கணும். என்னுடைய எய்ம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேணும். அதற்கு நான் இந்த பேட்ஸ்மேனோட, இந்த ஃபீல்டரோட, இந்த போலரோட, இந்த திறனுள்ளவர்களோடு சேர்ந்து ஒரு டீமாக செயல்பட வேண்டும். அந்த டீமாக செயல்படுகிறதுக்கு தான் ஆவியானவர் எங்களுக்கு அவருடைய வரங்களை பிரித்து தருகிறவராக இருக்கின்றார். இந்த வருஷத்திலும் கூட கர்த்தர் எங்களை ஒரு சபையாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக அழைத்திருக்கின்றார். இதில் அவன் திறமையுள்ளவன், இவன் திறமை இல்லாதவென்று ஒருவருமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அளந்து 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 அவருடைய திறமைகளை வைத்திருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி தேவராஜ்யம் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அந்த செயல். தேவராஜ்யம் ஜெயிச்சது என்று சொன்னா ஏற்கனவே ஜெயிச்சுட்டு இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் கிரிக்கெட்டில் போகுது. ஆனால் ரிசல்ட்ஸ் வந்துட்டுது. என்ன ரிசல்ட்ஸ்? சத்ருடைய தலை நசுக்கப்பட்டாகிவிட்டது. அவர் வெற்றி சிறந்து விட்டார். அவர் மீண்டும் வருவார். இருந்தவர் இருப்பவர் இனிமேலும் வரப்போகிறவர் அவர் மீண்டும் வரும் பொழுது சத்துரு பாதாளத்துக்கு தள்ளப்படுவான், நாங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் முடிவு, இதுதான் எங்களுடைய ஜெயம்.
இதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நாங்கள் மட்டுமல்ல, எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து போகின்றது, அவர்களும் பரலோகத்தை புசிக்க வேண்டும், அவர்களும் இயேசுடைய அன்பை புசிக்க வேண்டும். மரித்து போன சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இயேசு என்கின்ற ஒளி வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளியை ஊட்ட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலோட நாங்கள் ஒரு டீமாக செயல்பட வேண்டும். இந்த வருஷம் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிற வருஷம். அவருக்காக ஊழியம் செய்ய உங்களுக்கு ஆண்டவர் சாட்சியாக அவருடைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறாரா? சந்தோஷமா தைரியமா அதை சொல்லுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஆவியானவர் என்னென்ன திறங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன பாரங்களை உங்களுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறாரோ அதை தைரியமா செய்யுங்க. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் செய்கிறது உங்களுக்கு ஜெயத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறபடினால அவர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கின்ற ஆவியானவர், உயிரடைய செய்கின்ற ஆவியானவர். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஆவியானவர் புகுந்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாசேனையாய் நின்றார்கள். நாளும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கின்றதோ, என்னென்ன காரியங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுகிறதோ, ஒரு புது பலம் தேவைப்படுகின்றதோ, ஒரு புது சந்தோஷம் தேவைப்படுகிறதோ, ஒரு புது சமாதானம் தேவைப்படுகிறதோ, அந்த சூழ்நிலைகளை நினைத்து ஆவியானவரே இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க, என்னுடைய குடும்பத்தை உயிர்ப்பீங்க, என்னுடைய திருமணத்தை உயிர்ப்பீங்க, என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பீங்க, சோர்ந்து போன என்னுடைய ஊழியத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, குறைவா இருக்கிற என்னுடைய தொழிலை உயிர்ப்பீங்க, பலன் இல்லாமல் இருக்கிற என்னுடைய கையின் பிரயாசங்களை உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்க. ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். அவர் எங்களுக்கு வாழ்வு தருகிற தேவனாக இருக்கின்றார். அவர் வாழ்வு தருகிறபடினாலே, அவர் எங்களை தன்னை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படிக்காக எங்களை அழைத்திருக்கிறபடினாலே, நான் இருக்கிற பிரகாரமாக அவர் என்னை மகன் என்று மகள் என்று ஏற்றுக்கொண்டபடினால, அவருக்கு முன்னால வரும்பொழுது நான் வெளி வேஷம் தரிக்க தேவையில்லை, நான் நடிக்க தேவையில்லை, அவரோடு வெறுமையாக நிர்வாணியாக நான் இருக்கிற பிரகாரமாக வந்தாலும் கூட அவர் என்னை அன்பு செய்கிற தேவன். நான் அவரிடத்தில் வருவேன், அப்பா என்று அவரை அழைப்பேன். அப்பா என்றது அழைப்பது மட்டுமல்ல, அவரை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன். பாவத்திலிருந்து மீட்ட இந்த தேவனை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன். என் ஆபத்து நாட்களிலே என்னை தூக்கி எடுத்த தேவனை நான் சாட்சி அறிவிப்பேன், சாட்சியாய் நிற்பேன். அன்பு செய்ய முடியாத நேரங்களிலும் அன்பு செலுத்துவேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை, நான் அவருடைய புத்திரன், அவருடைய மகள். அதனால இயலாத சூழ்நிலைகளிலே, சோர்ந்து போன சூழ்நிலைகளிலும் கூட நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்பேன். ஆண்டவரே, அதற்கு உம்முடைய பலத்தை தாங்கப்பா. பயத்தின் ஆவியே அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய தலையின் மேலே வைத்து எங்களை நிரப்புவீராக. பலம் நிரப்பப்படட்டும், அன்பு நிரப்பப்படட்டும் அப்பா, தெளிந்த புத்தி நிரப்பப்படட்டும். உலகத்தின் முடிவு பரியந்தம் நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவிடும், பரிசுத்தத்தை நாட எங்களுக்கு உதவிடும். இன்றைய நாளும் என்னுடைய கல்லான இருதயத்தை நீர் எடுத்து போட்டு தசையான இருதயத்தை தந்தபடினால நான் உம்முடைய வார்த்தைக்குள்ளே நான் நடப்பேன். எனக்குள்ளே, என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய புதிய இருதயத்திலே நிரப்பப்பட்ட ஆவியானவர் என்னை நீர் நடப்பிப்பீர். அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். இதனாலும் கூட மாதத்தின் முதலாவது வாரமாக இருக்கிறபடினாலே நாங்கள் திருவிருந்து நாளாக இருக்கின்றது. தேவனுடைய பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படிக்காக
நீங்கள் எல்லோருமாக எழுந்திருந்து தேவ வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கின்றது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கின்றது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான்.